பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நான் இங்கே பூஜை பண்ணிடுறீங்கோ, பிள்ளையார் அங்கேயே தான் இருக்கார். அடுத்த நாள் காத்தால எழுந்து திரும்பியும் ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு புனர் பூஜைன்னு பண்ணணும் சார். புனகானா மறுபடியும்னு பேர். அது நீங்க பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு சொல்லணும், சுவாமியை வந்து நம்ம ஹிருதயத்தில் சேர்த்துடணும். அப்போ அவர் என்ன பண்றோம், திரும்பி நம்ம ஒரு புஷ்பத்தை அங்கே சுவாமி கிட்ட இருந்து இங்கே ஹிருதயத்தில் சேர்த்துட்டு எனக்குள்ள வந்துட்டு அப்படின்னு நினைச்சுட்டு, அப்போ அங்கே வெறும் அந்த உருவம் தான் இருக்கும். அந்த சைத்தன்யத்தை மாத்திட்டோம். நம்ம சிம் கார்டு எடுத்துட்டோம், வெறும் ஃபோன் இருக்க மாதிரி. அந்த சுவாமி என்ன பண்ணணும், களிமண்ணில் பண்ணதுனால நீர்நிலைகளில் போய் நம்ம சேர்த்துடணும் சார். சரி, நதி இல்லை என்ன பண்றது, கிணறு இல்லை என்ன பண்றது. இப்போ நீங்கள் கிணறு இருந்தால் அங்கே சேர்த்துருவான், நீங்கள் நதி இருந்தால் சேர்த்துலான்றீங்கோ. வெளியில பப்ளிக்ல தெரு முனையெல்லாம் வைக்கக்கூடாது சார் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த இதுக்கு மரியாதை இருக்கு. நீங்க என்ன பண்ண, ஒரு பக்கெட் மாதிரி வீட்லயே வச்சுட்டு அதுல நீங்க சுவாமியை உள்ள வச்சுட்டோம்னா கரைஞ்சிருவாரு. ஜெகநாதருடைய திருவிழா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய 4 உற்சவங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை. இதில் ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரை ஆகியோர் பிரம்மாண்டமான மர ரதங்களில் பவனி வரக்கூடிய வைபவம் நடக்கும். ஆனி பௌர்ணமியில் சுவாமிக்கு 108 குட புனித நீரால் அபிஷேகம் நடக்குது. 42 நாட்கள் நடைபெறக்கூடிய கோடைக்கால உற்சவம். சுவாமியுடைய உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம் சாத்தப்பட்டு நரேந்திர குலத்தில் படகுல உலா வரக்கூடிய காட்சியும் இருக்கும். நவ கலேபரா 8 முதல் 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழமையான மர விக்கிரகங்களுக்கு பதிலாக புதிய விக்கிரகங்கள் செய்து பிரதிஷ்டை செய்யப்படும் அபூர்வ சரங்கு நடைபெறுகிறது. பூரி ஜெகநாதருடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.